கருப்பு வெளியிலிருந்து ஒளியை உள்வாங்கி நமக்கு பிரதிபலிப்பாக வெளியே தள்ளும். இந்த ஆற்றல் கருப்புக்கு மட்டும்தான். கருப்பு ஒளியை உள்வாங்கி வெளியே தள்ளுவதால கருப்பு உயர்ந்தது. உயிர்களுடைய உற்பத்தியே கருப்பான இடம் தான். அதனால தான் கருவறைன்னு சொல்லுவாங்க. டார்க் பிளேஸ், கருமை நிறைந்த இடம். பூமியில் விதைகள் முளைக்குதுன்னு சொன்னால் கருமையான இடம்தான். எந்த ஒரு ஜீவனும் உற்பத்தி ஆகணும்னா கருவில் இருந்து தான். கரு எப்படிப்பட்டதுன்னா கருப்பு தான். அந்த உயிர் வெளியை நாம் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு போகிறோம். அதுதான் ராத்திரி. நம்முடைய அறியாமை என்கிற இருள் நீங்கி சிவமாகிய ஒளியை தெரிந்து கொள்கின்ற ஒரு பொழுதுதான் சிவராத்திரின்னு சொன்னாங்க. அந்த சிவராத்திரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போகிறோம். ஆனால் அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி நம்முடைய உடல் மையங்களில் 9 மையங்களில் செயல்படுகிறது. ஒவ்வொரு மையத்திலேயும் ஒவ்வொரு ஆற்றல் நிரம்பி இருக்கு. அந்த ஆற்றல் அங்கே விளைவதற்கு காரணம் சிவமாகிய ஒரு இடத்துல இருந்தான். அதனால தான் சக்திக்கு நவராத்திரின்னு பேர் கொடுத்தாங்க. 9 இரவுகள் சக்திக்கு. சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி. நம்முடைய உடல் தத்துவத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையை விளக்கமாக நம்ம பெரியவர்கள் சொல்லி நவராத்திரி என்றும் சிவராத்திரி என்றும் சொல்லி அனுபவத்திற்கு போவதற்காக சொல்லி வைத்த விழாக்கள் தான் இந்த விழாக்கள் எல்லாம். நாம ஆசையில விழாம, பொறாமையில விழாம, எரிச்சல்ல விழாம, கோபத்தில் விழாம, காமத்தில் விழாம, அன்பில் விழுந்து, அறிவில் விழுந்து, தெளிவில் விழுந்து எழுந்து ஆன்ம நிறைவை அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய அருளாளர்கள் இப்படிப்பட்ட விழா என்று எடுத்தார்கள். நாம் விழவே கூடாது, அதுக்காக தான் விழா. இப்போ சிவராத்திரி அழகாக சொன்னார். அந்த சிவனுடைய அந்த ராத்திரியிலிருந்து நம்ம வெளிப்படணும். வள்ளல் பெருமான் சொல்லுவார், உயிர் வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். நம்மளே இருக்கக்கூடிய அந்த வெளி, உயிர் வெளி, அதுதான் இவர் எழுதுறாரு. சூனியமாய் சுக்கமாய் சுடரொளியாய் சூழலுகிற வான் நிறைவுன்னு எழுத்தார். வான் என்பது ஆகாயம். நம்முடைய உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மண் பகுதி, நீர் பகுதி, காற்று பகுதி, ஆகாய பகுதி. அப்போது ஆகாய பகுதி மேலே. இந்த ஆகாயம் உள்ளுடம்புல எங்கெல்லாம் இருக்கும்? நம்முடைய மூக்கு துவாரம், நம்முடைய காது துவாரம், நம்முடைய 2 கண்களுக்கு உள்ளே நடுவில் இருக்க துவாரம், இப்படி வாய் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் துவாரம், எலும்புக்கு உள்ள துவாரம், குடலுக்குள்ள துவாரம், எல்லாமே துவாரம் தான். நுரையீரல் என்பது ஒரு தேன் அடை மாதிரி. உள்ளெல்லாம் வெற்றிடம் தான். எங்கே இந்த வெற்றிடத்துக்கு எப்போவாது குடல் பகுதியில் வெற்றிடத்துக்கு ஒரு அடைப்பு வருதுன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் நம்ம கதை. நுரையீரலில் அடைப்பு வருதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். மூக்கில் 2லேயும் அடைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, வாய் வழியாக சுவாசிப்போம். வாய்ப்புக்கும் அடைப்பு வந்து வச்சு முடியவே முடியாது. அப்போ இந்த வெற்றிடம் என்பது ஒன்று இருந்தால்தான் நம்முடைய உயிர் இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த யோகிகள்லாம் ஞானிகள்லாம் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அழகாக அமர்ந்து ஒரு இடத்துல தனக்குள்ளே இந்த வெற்று வெளியில் இந்த சிவமாகிய இந்த சுவாச காற்று உள்ளே ஓடுகின்ற பொழுது காற்றுக்குள்ளே ஒரு ஒளி நிரம்ப இருக்கு. அந்த பேராற்றல் வெளியிலேயும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் அப்படின்னு வள்ளலாரே சொல்வார். வெளியிலேயும் உள்ளேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நம்மை இயக்கி கொண்டிருப்பதை நாம் உணரவே இல்லை. அதை உணர்வுகின்ற ஒரு நாள் தான் சிவராத்திரி. அதனாலே அன்பு உள்ளங்களே, நல்ல இந்த சிவராத்திரி நாளிலே நாமெல்லாம் இயற்கை பெரும் உண்மையை உணர்ந்து குரு அருளை போற்றி நாமெல்லாம் சிவநெறியை அடைந்து சிவசீலர்களாக, சிவ புண்ணியர்களாக இந்த சிவராத்திரி திருநாளிலே சிவயோகம் பயின்று சிவயோகிகளாக எல்லோரும் வாழ்வோம், வளருவோம் என்று சொல்லி எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் இந்த அற்புதமான ஏற்பாடை செய்திருக்கின்ற அருளொளி ஞான நிலையம் கம்பளிக்காரம் குப்பத்திலே வாழ்கின்ற என்னுடைய அன்பு உள்ளங்களாகிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பு வந்தனம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.